ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ அஃப்ரின். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான் பிரியாணி சேமியா, அதாவது இறால் பிரியாணி சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் ஆயில் எடுத்திருக்கேன். நான் கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேமியாவை நல்லா வறுத்து வச்சுக்கலாம். சேமியாவை நல்லா வறுத்து யூஸ் பண்ணும்போது அதோடைய அரோமாவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் 2 வெங்காயம் அதுவுமே அது கூட போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். ஒன்றும் பாதியமாக வதங்கினா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரே ஒரு தக்காளி நான் போட்டிருக்கேன். தக்காளியும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நான் கொஞ்சோண்டு ப்ரான் எடுத்திருக்கேன். ஸோ அதுவுமே போட்டுக்கலாம். நீங்கள் ப்ரானுக்கு பதில் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வதக்கணும். பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடலாம். எவ்வளோ அளவு தண்ணியோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சேமியா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான். தண்ணி கொதிச்சோடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை அது கூட போட்டுட்டு, ஆனால் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா ரொம்ப வேக விடக்கூடாது. சேமியா ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லாவே இருக்காது. ஒரு மாதிரி சொதன்னு ஆயிரும். ஸோ அதனால் லைட்டாக மட்டும் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டான அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா அது வெந்துருச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ரொம்பலாம் வேக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.